दिया है। மீதி எடுக்கிற ஆண்டு बचत लेने का साल है। மீதி எடுக்கிற ஆண்டுன்னு சொல்லியிருக்காரு. बचत लेने का साल அதுல है। ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து தேவனுடைய வார்த்தை, पहला परमेश्वर का वचन, ரெண்டாவது அந்த முதற் பலன், उसके बाद पहला फल। அத ஊழியக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. वो पहला फल लेके जाके पासवान को देते ஊழியக்காரன் हैं। அதை வச்சு வேலை செய்யறாரு, ஊழியம் பண்றாரு. पासवान उसको रख के सेवकाई कर रहे हैं। அதனால அதை மீதம் எடுக்கிறாங்க. उसके बाद वो लोग बचत लेते हैं। அங்க வந்து 100 பேர் இருக்கிறாங்க. वहाँ पर 100 लोग थे। 20 அப்பம் தான் இருக்குது. वहाँ पर सिर्फ 20 रोटियां थी। ஆனால் அதை கொண்டு வந்து ஊழியக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க. वो 20 रोटियां लेके आके सेवक के हाथों में दे रहे அவர் हैं। பரிமாறுறாரு. जब वो परोस रहे थे, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆகுறாங்க. सब लोग उसको खा के तृप्त हुए। அப்போ அது மட்டும் இல்ல, அந்த முதற் பலன் தான் விஷயம். वो पहला फल ही एक विषय है। அந்த முதற் பலன் தான் என்ன பண்ணுதா, वो पहला फल क्या करता है? எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருதான். सभी तरह के आशीर्वाद को हमारे जीवन में लेके आता है। அதான் நம்ம அது பாயிண்ட். वही है पॉइंट அந்த हमारा। முதற் பலன்றது நான் சொன்ன ஏற்கனவே, அது வந்து இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். அதான் முதற் பலன். यीशु मसीह मर के जी उठे, वही पहला फल है। அவர் மரித்தோடு உயிரோடு எழுந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு உயிர்த்து எழுதலுடைய வல்லமையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். वो मर के जी उठे पहले पहले, इसलिए हम लोग उनके द्वारा उद्धार पाए हैं। அவர் உயிர்த்து எழுதவில்லை என்றால் நமக்கு இப்படி சபையே இருக்காது. अगर उनका पुनरुत्थान नहीं होता तो यहाँ पर कलीसिया नहीं बनती थी। நமக்கு ஒரு புதிய வாழ்வே இருக்காது. हमारे लिए एक नया जीवन नहीं बनता था। ஆகவே அந்த உயிர்த்தெழுதலை பத்தி நான் சொல்லும்போது, जब हम पुनरुत्थान के बारे में बोलते அது ஒரு हैं, மேக்னெட்னு சொன்னேன். वो एक चुंबक करके बोला அந்த था। மேக்னெட் எல்லாத்தையும் இழுத்துன்னு வந்துருதுன்னு वो சொல்றேன். चुंबक सारे लोहे के चीजों को खींच के आता है। அதே போல அந்த உயிர்த்தெழுதல் சொல்லும்போது, அந்த அந்த முதற் பலன் சொல்லும் பொழுது ஒரு ட்ரெயினுடைய இன்ஜினை சொன்ன கம்பேர் பண்ணேன். पहला फल बोलने से मैंने एक ट्रेन के इंजन का उदाहरण दिया था। அந்த இன்ஜின் தான் எல்லா பெட்டியும் கொண்டு வருது. वो इंजन सारे डिब्बों को खींच के लेके आता है। அதே போல இன்னொரு அர்த்தமும் சொன்னோம். उसके बाद और एक अर्थ भी मैंने बोला था। ஒரு பெரிய பிசினஸ் பார்க்கணும்னா, अगर एक बहुत बड़ा कारोबार बनाना है तो ஒரு சின்ன கேபிட்டலை பார்க்கணும், வைக்கணும். छोटा सा पूंजी हम देना है। அதுதான் பெரிய பிசினஸ் கொண்டு வரும். वही एक बहुत बड़े कारोबार को बनाता है। அது போல முதற் பலனை தேவனுடைய வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கும்போது, வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கும்போது எல்லாவித ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்துரும். அது जब हम परमेश्वर को पहला स्थान पहले फल के रूप में देंगे तो सारे आशीषों को हमारे जीवन में लेके आएगा। இதெல்லாம் பல வாரங்களா பார்த்துட்டு வந்தோம். ये बहुत से सप्ताह से हम देखते आ रहे हैं। கடைசியாக நம்ம என்ன பண்ணோம், आखिर में हमने क्या देखा था? இந்த மீட்பு இத வந்து தொடர்ந்து செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். इसको लगातार करना है करके हमने देखा था। நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டுறாங்க, ரட்சிப்பிலே நின்னுறாங்க. कोई कोई उद्धार पाते ही वहीं पर ठहर जाते हैं। ரட்சிக்கப்பட்டேன், அதுக்கு தான் அதான் சபை கூட வருது இல்ல, ரட்சிக்கப்பட்டாச்சு பரலோகம் போய்டுவேன், ரட்சிக்கப்பட்டாச்சு அப்படி நிறுத்திடுறாங்க. उद्धार पा लिया करके वो कलीसिया पर भी नहीं आता है, ऐसे स्वर्ग लोग चले जाएंगे करके वो लोग सोचते हैं। அது போதாது, அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், वो बस नहीं है। வெறும் அந்த அடுத்து ரெண்டாவது தேவனை அறிகிற அறிவுல வரணும். परमेश्वर के जानने के ज्ञान में हम बढ़ना है। அப்ப தேவனை அறிகிற அறிவில நின்னுறாங்க சில நிறைய वो பேர். परमेश्वर के ज्ञान में रुक जाना काफी नहीं है। இப்ப தேவனை அறிகிற அறிவுனா என்ன அர்த்தம், எனக்கு எல்லாமே தெரியும், பைபிள்ல இங்க தெரியும், இங்க தெரியும், எங்கெல்லாம் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. परमेश्वर के जानने का ज्ञान का मतलब क्या है? पवित्र शास्त्र में मुझे ये मालूम वो मालूम करके वो बोलते हैं, ஆனா அது போதாது. लेकिन वो बस नहीं है। ஏன்னா தெரிஞ்சதை விசுவாசிக்கணும் क्योंकि जो जानते हैं उस पर हम विश्वास भी करना है। இல்லையா? மூணாவது பாயிண்ட் சொன்னாரு, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்தது நம்ம சொல்றேன் உங்களுக்கு. जो हमने पहले देखा था उसको मैं दोहरा रहा हूँ। அப்போ விசுவாசிக்கணும். हम विश्वास करना है, तीसरा पॉइंट। விசுவாசம் மட்டும் போதாது, सिर्फ विश्वास करना बस नहीं है। விசுவாசத்தை என்ன பண்ணணுமா, பேச ஆரம்பிக்கணும். जो विश्वास करते हैं उसको बोलना है। எல்லாத்துக்கும் வசனத்தை கொடுத்தோம், நம்ம பார்த்துட்டோம். सबके लिए मैंने वचन निकाल कर आपको समझाया இப்போ था। விசுவாசிச்சோம், அப்புறம் பேச ஆரம்பிக்கிறோம். विश्वास करना फिर बोलना। பிறகு விசுவாசத்தை பேசினா மட்டும் போது செயல்படணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். सिर्फ विश्वास करना बोलना ही काफी नहीं, हम उसको लागू भी करना है। பிறகு செயல்பட்டா மட்டும் போதாது, सिर्फ लागू करना ही बस नहीं होता, இதை வந்து முடிவு பரிந்தும் செயல்படணும். अंत तक निरंतर हम इसको लागू करते रहना है। ஏன்னா இயேசு முடிந்தது அப்படின்றாரு. क्योंकि यीशु मसीह बोल रहे हैं कि खत्म हुआ அது है। மட்டும் இல்லை, என்னுடைய வருகையில முடிவு பரிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்றாரு. वो बोल रहे हैं मेरे आगमन में जो स्थिर रहता है वही उद्धार पाएगा करके यीशु அப்ப பாருங்க, मसीह बोला। ரட்சிப்புல முடிவு பரிந்து இருக்கணும். हम उद्धार में निरंतर रहना है। பிறகு தேவன் அறிகிறதுல அறிவில முடிவு பரிந்து செயல்படணும். परमेश्वर के जानने के ज्ञान में निरंतर हम काम करते रहना है। நம்ம விசுவாசிக்கிறதுல முடிவு பரிந்து செயல்படணும். विश्वास करने में निरंतर काम करना है। நாம்
பேசுறதுல தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுறதுல முடிவு பண்ணி செயல்படணும். हम परमेश्वर के वचन को बोलने में निरंतर रहना है. பிறகு தேவனுடைய அந்த விசுவாசத்தின்படி செயல்படுறது முடிவு பண்ணி செய்யணும். हम विश्वास को लागू करना भी निरंतर करना है. அப்போ அதை தான் வரிசையா நம்ம 6 காரியத்தை பார்த்தோம். ये 6 पॉइंट हमने देखा था. சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு என்னோட சுய பலத்தை செய்ய முடியாது அப்படின்னு ये பார்த்தோம். सब करने के लिए हम अपने बल से कुछ नहीं कर सकते. ஏன்னா சுய பலத்துல வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. अपनी शक्ति में जो जी रहे हैं वो मसीही जीवन नहीं है. அதுக்கு தான் இயேசு சொன்னாரு, நான் போவேன் உங்களுக்காக ஒரு பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவேனாரு. इसलिए यीशु मसीह बोले मैं जाऊंगा, मैं तुम्हारे लिए एक सहायक को भेजूंगा. இந்த பரிசுத்த ஆவியானவரை பத்தி நம்ம 2 வாரம் பார்த்தோம். ये पवित्र आत्मा के बारे में हमने 2 सप्ताह से देखा था. பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக கொடுக்கப்பட்டது? पवित्र आत्मा किस लिए दिए गए हैं? நம்ம இந்த பூமியில சாட்சியா வாழ்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் தராரு. ये संसार में हम एक गवाही बनकर जीने के लिए पवित्र आत्मा हमें दिया गया है. எத்தனை பேர் கேக்குறீங்க? कितने लोग सुन रहे हैं? இல்ல எங்கேயோ யோசனை பண்ணுகிறீங்களா? क्या कुछ सोचते बैठे हैं? ஆண்டவர் நம்மளை நல்லா வாழணுன்றதுக்கு தான் சபை ஊழியக்காரர்கள் இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் பாருங்க. परमेश्वर हमें अच्छा जीवन जीना है करके हमें कलीसिया दिया है, पासवान दिया है, हमें प्रकाश भी दिया है. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மந்த நிலையில வாழ்றாங்க. लेकिन मसीही लोगों का जीवन एकदम मंद हो गया है. மந்த நிலை கிறிஸ்தவங்களுக்கு மந்த நிலை. ऐसे ही एक मंद जीवन जी रहे हैं. அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. यही सोचने से बहुत आश्चर्य लग रहा है. நம்ம விண்ணுக்குரியவர்கள் ஆனா மந்தமா வாழ்றோம். लेकिन हम लोग तो आकाश के हैं, लेकिन अभी हम एक मंद जीवन जी रहे हैं. யோசிங்க. आप सोच के देखिए. அப்போ பரிசுத்த ஆவி எதுக்காக தராரு? पवित्र आत्मा हमें किस लिए சாட்சியா दिया है? வாழ்வதற்காக. हमें गवाही भी बनकर जीने के लिए. பிறகு அந்த பரிசுத்த ஆவி வாக்குத்தத்தமா இருக்குது. वो पवित्र आत्मा हमारे लिए वचन देते हैं. பிறகு அந்த பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்யறாராம். पवित्र आत्मा हमारी सहायता करता இதெல்லாம் है. பார்த்துட்டோம். பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவர் फिर पवित्र आत्मा இந்த உலக மக்களுக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ये संसार के लोगों को पाप के बारे में, न्याय के बारे में सिखाता है. அதே நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியானவர் மக்கள் அவங்களுக்கு இல்ல, நமக்கு இருக்கிறாரு. पवित्र आत्मा बाहर के लोगों के लिए नहीं, हमारे लिए है. பிறகு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில இருப்பதற்கு ஒரு அடையாளம் என்ன? पवित्र आत्मा हमारे अंदर है करके पहचान क्या நம்ம है? அந்நிய பாஷையில பேசுகிறோம். हम अन्य भाषा में बोलते हैं. அதுவே ஏற்கனவே ஆவியானவர் இருக்கிறாரு. पहले से ही वो हमारे अंदर है. அந்த ஆவியானுடைய அடையாளம், எனக்குள்ள இருக்கிற அடையாளம் இருக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா ஆவியா அந்த அந்நிய பாஷை பேசுவது. हम पवित्र आत्मा हमारे अंदर है करके पहचान क्या है? हम अन्य भाषा में बोलने लगते ஆனா हैं. அந்த அந்நிய பாஷைக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஏன் கொடுக்கறாருன்னு அது அப்புறம் பார்ப்போம். वो அர்த்தங்கள் இருக்குது. अन्य भाषा बोलने का बहुत से अर्थ है, वो हम बाद में देखेंगे. பிறகு இந்த பரிசுத்த ஆவி என்ன பண்றாரு? फिर पवित्र आत्मा क्या करते हैं? எப்படி பிதா குமாரன் ஆவியானவர் ஒன்றா இருக்கிறாங்களா? 3 பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். இது 3 நபர் இல்ல, அவர் ஒருவரே அப்படின்னு பார்த்தோம். जैसे पिता, पुत्र और पवित्र आत्मा वो 3 नहीं है, वो एक ही हैं करके हमने देखा था. அதே போல தான் நாமும் இந்த பூமியில ऐसे ही हम लोग भी संसार में ஆவி, ஆத்மா, சரீரமா இருக்கிறோம். आत्मा, लहू और शरीर के रूप में है. ஆனா நம்ம ஒருவர் தான். लेकिन हम एक ही हैं. இதெல்லாம் பார்த்து முடிச்சோம். ये सब हमने देख के खत्म किया था. அதுக்கப்புறம் ஆவியானுடைய துணையை பார்த்தோம். उसके बाद पवित्र आत्मा का मदद के बारे में हमने देखा था. போன வாரம் வாக்குத்தத்தம் பார்த்தோம். पिछले सप्ताह तो हमने वाचा का प्रचार किया था. ஆவியானவர் எதுக்கு துணையா இருக்கிறார்னா, पवित्र आत्मा किसकी सहायता करते हैं? வரப்போகிற காரியங்களை இப்ப அறிவிக்கிறார். आने वाले बातों को हमें सिखाते हैं. அதெல்லாம் எடுத்து நம்ம பார்த்துட்டோம். वो सब हमने देख लिया था. வரப்போகிற காரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாரு. आने वाले बातों को निकालकर हमें बताते हैं. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். उसके लिए मैंने उदाहरण बताया था. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:28 प्रेरितों का किताब में 11 में 28 में मैंने बोला था. ஒரு அப்போஸ்தலன் என்ன சொல்றான்? வரப்போகிற பஞ்சத்தை அன்னைக்கு சொல்றான். ஒரு வரப்போகுது ஒரு பஞ்சம் அப்படின்னு சொல்றான். एक भविष्यद्वक्ता அப்போலோ என்பவன் एक भविष्यद्वक्ता क्या है? वो आने वाले अकाल के बारे में बोल रहा है. அதே போல நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11:28 வாசிக்கிறோம். ऐसे ही हुआ था करके हमने प्रेरितों के काम में 11 में 28 में हमने पढ़ा था. அது மாத்திரம் இல்ல, उसके बाद அந்த பரிசுத்த ஆவியான எது சரியான சத்தியம், எது சரியான சத்தியம் இல்லன்றத நமக்கு எடுத்து காமிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தோம். पवित्र आत्मा क्या सत्य है, सत्य बात है, क्या सत्य बात नहीं है करके हमें बताता है. அதுக்கப்புறம் கடைசியாக उसके बाद आखिर में இந்த பரிசுத்த ஆவியின் எதுக்குன்னா, वो पवित्र आत्मा किस लिए, எதை எந்த நேரத்தில் சொல்லணுமோ எதை எந்த நேரத்தில் சொல்லக்கூடாதோ அதுக்கும் தராரு. क्या क्या बातें किस समय में बोलना है, किस समय में नहीं बोलना है, वो भी हमें सिखाते हैं. அதுக்கு தான் தானியேலை பார்த்தோம். தானியேல் उसके लिए हमने दानियल का किताब देखा था. அவருக்கு
விஷனை கொடுக்கறாரு, வரப்போற காரியத்தை சொல்றாரு. उनको दर्शन देते हैं, आने वाले बातों को उनको बताते हैं। ஆனா இப்ப சொல்லாத முத்திரை போடு, இப்ப சொல்ல இது இப்ப நேரம் கிடையாது, இன்னும் நாளுக்குதுன்றாரு. लेकिन ये अभी नहीं बोलना है, ये बोलने का समय नहीं है करके उसको बताए। அததான் வெளிப்படுத்தல்ல அதை பாக்குறோம். उसको हमने प्रकाशित वाक्य में भी देखा था। இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ये सब हमने देख के खत्म किया था। ये सब अभी मैं क्यों நமக்கு இருக்கிறார் இது. पवित्र आत्मा हमारे अंदर भी उपस्थित है। நமக்கும் வரப்போகிற காரியங்களை சொல்லுவாரு, हमें भी आने वाले बातों को बताएंगे। நமக்கும் வாழ்க்கையில எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எந்த நேரத்தில் சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லக்கூடாது அதையும் சொல்லி கொடுப்பாரு. हमें भी जीवन में क्या बात बोलनी है, क्या बात नहीं बोलनी है, किस समय में बोलनी है करके बताते हैं। அதே நேரத்தில் உலகத்துல சத்தியம் பல விதத்துல ஏமாத்துறாங்க. ऐसे ही संसार में बहुत से धोखेबाज रहते हैं। அதனால நான் சொன்னேன், ये सब मैंने बोला था। நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு பின்மாற்றம் அடைஞ்சிடறாங்க. बहुत से लोग उद्धार पाने के बाद वो मन फिर कर चले जाते हैं। ஏன்னா இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரட்சிப்பை விட்டுட்டு போயிடுறாங்க. बाहर के लोग ऐसे बोल रहे हैं वैसे बोल रहे हैं करके वो अपना उद्धार को छोड़ के वापस चले जाते हैं। அததான் நம்ம சொல்லி முடிச்சோம். ये सब हमने बोल के खत्म किया था। ஏன்னா இன்னைக்கு ஆவியானவர் என்னன்னு தெரியாது இருக்காங்க. क्योंकि आजकल पवित्र आत्मा क्या है करके उनको मालूम नहीं रहता। ஆவியானவர் என்னத்துக்கு? पवित्र आत्मा किस लिए है? சும்மாதாக அவர் ஒரு மாதிரி இறங்குறாரு அப்படியே, அதெல்லாம் உண்மைதான். पवित्र आत्मा उतर रहे हैं करके बोलते हैं, वो सब ஆவியானவர் सच है। குறித்து இவ்வளவு சத்தியத்தை நம்ம பார்த்திருக்கோம். लेकिन पवित्र आत्मा के बारे में हमने इतने वचन भी पढ़े हैं। இன்றைக்கு आज ஆவியானவர் பத்தி தான் பார்க்கிறோம். आज भी हम पवित्र आत्मा के बारे में இவ்வளவு ஆவியானவர் பத்தி பார்க்கிறோம்னா किस लिए हम ये सब देख रहे हैं? நான் சொன்னேன்ல இந்த 6 காரியம், मैंने जो 6 पॉइंट आपको बताया था। ரட்சிப்புல முடிவு வந்து இருக்கணும், उद्धार में स्थिर रहना है, தேவனை அறிகிற அறிவில முடிவு வந்து இருக்கணும், परमेश्वर के जानने के ज्ञान में हम निरंतर रहना है, விசுவாசிக்கிறதுல முடிவு வந்து இருக்கணும், विश्वास में निरंतर रहना है, விசுவாசிக்கிறத பேசுறதுல டெய்லி என்னத்தை விசுவாசம் பேசினே இருக்கணும், जो विश्वास करते हैं उसको रोज हम बोलते रहना है, அப்புறம் விசுவாசிக்கிறத நான் செயல்படணும் வாழ்க்கையில, எதை விசுவாசிக்க அதை செயல்படுத்தணும், जो विश्वास करते हैं वो जीवन में लागू करना है, அத கடைசி வரைக்கும் செய்யணும், उसको निरंतर करना है। இதுக்கு அத்தனைக்கும் தேவ ஆவியானவர் உதவி செய்யறார்। ये सभी के लिए पवित्र आत्मा हमारी मदद करते हैं। ஏன்னா நீங்க தனியா இல்ல, क्योंकि आप और हम अकेले नहीं हैं। இது அத்தனை செய்வதற்கு நமக்கு உதவி செய்யறார்। ये सब कुछ करने के लिए पवित्र आत्मा हमारी सहायता करते हैं। புரியுதுங்களா? आपको समझ में आ रहा இவ்வளவு है? நம்ம கத்து கொடுக்கறாரு வேற, इतना पूरा हमें सिखाते भी हैं। இதை விட்டுட்டு நம்ம ஃபெயில் ஆகணுமா? தேவனுடைய பொறுப்புகள், தேவன் அதுக்கு பொறுப்பாளி கிடையாது। इसमें हम असफल होने से उसकी जिम्मेदार पवित्र आत्मा नहीं है। அதனால சபையார்களுக்கு இதெல்லாம் விளங்க மாட்டேது பாருங்க। इसलिए कलीसिया के लोगों को ये सब समझ में नहीं आ रहा है। அவங்களுக்கு இந்த எப்படின்னா இந்த மருந்து கடையில போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி தேவைக்கு போட்டுட்டு சரியாச்சு அப்படி வாழ்றாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை। जरूरत के टाइम पर दवाखाना में जाके दवाई लेके डालते हैं, ऐसा जी रहे हैं मसीही அது जीवन। ரொம்ப அதனால தான் பாருங்க மக்கள் பாருங்க அலைஞ்சி திரிறாங்க, எந்த தீர்க்கதரிசி இவரா அவரா இல்ல இவர்கிட்ட போனா எனக்கு பொண்ணு கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமா, இவர்கிட்ட போனா இந்த வியாதி போகுமா, இவர்கிட்ட போனா இந்த வீட்டுல இருக்கிற இந்த தரித்திரம் போகுமா அப்படி சுத்தி நிக்கிறாங்க மக்கள்। इसलिए आजकल लोग ऐसे फिर रहे हैं कि इस भविष्यद्वक्ता के पास जाने से हमारे लिए कोई फैसला मिलेगा या फिर कोई हमारा दुख दूर होगा या रोग दूर होगा करके ऐसा घूमते रहते हैं। சரி, இன்றைக்கு வருவோம்। आज இப்பயே நிறைய பேர் டயர்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுது। बहुत लोग अभी थक गए जैसे लग रहा है। நான் சொல்றேன் டயர்டே ஆகாதீங்க தயவுசெய்து கிறிஸ்தவ வாழ்க்கையில। मसीही जीवन में थकना नहीं है। டயர்ட் ஆகுறோம், சில நேரத்துல சோர்ந்து போறோம், कभी कभार हम थके हुए लगते हैं, परेशानी को हम देखते हैं, நம்ம வாழ்க்கையில நினைச்சது நடக்க மாட்டேங்குது, जीवन में जो सोचते हैं वो नहीं हो रहा है। நம்முடைய விசுவாசத்தை பிசாசு அலக்கழிக்கிறான், हमारे विश्वास को शैतान वो ऐसे परखता है। விசுவாசிக்கிறது பேசக்கூடாது, வேற வேற தப்பா பேச வைக்கிறான்। हम विश्वास को बात करने के बगैर कुछ न कुछ गलत बातें करते रहते हैं। அது உங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்குது, वो आपके जीवन में भी हो रहा है, हमारे जीवन में भी हो रहा है। ஆனாலும் தேவ ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து சின்ன சின்ன தப்புகளை சின்ன சின்ன பிழைகளை சரியாக்குறதுக்கு ரெடியா நிக்கிறார்। लेकिन पवित्र आत्मा हमें सिखा रहे हैं, हमारे छोटे छोटे गलतियों को भी ठीक करने के लिए सिखा रहे हैं। இப்போ நான் பேசினுக்கிறேன், யாரும் ரொம்ப அவ்வளவுலாம் கவனிக்கல யாரும்। अभी मैं बात करने के समय में लोग उतना ध्यान नहीं दे रहे हैं। விளையாடி நிக்கிறீங்க நிறைய பேர், सब लोग अपना अपना कुछ खेल खेल रहे हैं। அப்ப எப்படி வாழ்க்கை மாறும்? फिर कैसा जीवन सुधरेगा? யோசிச்சு பாருங்க, आप सोच के देखिए। சரி, யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 வசனம்। यूहन्ना का किताब 16
यूहन्ना 16 யோவான் 16:13. उसमें 13. Praise the Lord. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் உங்களுக்கு அறிவிப்பார். यूहन्ना 16 का 13. परंतु जब वह अर्थात सत्य का आत्मा आएगा तो तुम्हें सब सत्य का मार्ग बताएगा, क्योंकि वह अपनी ओर से न कहेगा, परंतु जो कुछ सुनेगा वही कहेगा और आने वाली बातें तुम्हें बताएगा. आमीन. இது போன வாரத்துல போன வாரத்துக்கு முந்தின வாரம் हमने पिछले सप्ताह से पहला सप्ताह வரப்போகிற காரியத்தை பத்தி பார்த்தோம். आने वाले बातों के बारे में हमने देखा था. இன்றைக்கு आज சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். सब सत्य के मार्ग में हमें சொல்லுங்க வாய் திறந்து, चलाएंगे. சகல சத்தியத்துக்குள்ள என்னை நடத்துவார். சொல்லுங்க, சகல சத்தியத்துக்குள்ள என்னை நடத்துவார். பாருங்க, நான் हम बोलेंगे सब सत्य का मार्ग पर हमें चलाएंगे. பாருங்க, நம்ம திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நிறைய சோர்ந்து போயிடுறோம். हम सोमवार से शनिवार तक हम थक जाते हैं. ஏன்? क्यों? நம்ம வந்து அந்த அந்த மேற்கொள்ள முடியாது போயிடுறோம். हम अपने ऊपर वश नहीं कर सकते हैं. ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மள சகல சத்தியத்துக்குள் நடத்துறதுக்கு ஆசைப்படுறாரு. लेकिन पवित्र आत्मा सब सत्य के मार्ग पर हमें चलाने के लिए आशा करते हैं. ஏன்னா இன்னைக்கு வந்து பாருங்க, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துறது வந்து இன்னைக்கு நம்ம விரும்ப மாட்டோம். सब सत्य के मार्ग पर चलाने से हम पसंद नहीं करते हैं. சத்ருவும் அதை விட மாட்டான் பாருங்க. वो हमारा शत्रु भी इसको नहीं छोड़ता है. 3 யோவான் 3 यूहन्ना 3 யோவான் 2ஆம் வசனம். 3 यूहन्ना का 2 देखेंगे. இது எனக்கு தெரியும்னு சொல்லலாம். நீங்க வசனத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லலாம். நீங்க ये वचन देखते ही आप बोलेंगे मुझे मालूम है करके. வாசிக்கிற பாருங்க. 3 யோவான் 2ஆம் வசனம். 3 यूहन्ना का 2 दूसरा वचन. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். हे प्रिय, मेरी यह प्रार्थना है कि जैसे तू आत्मिक उन्नति कर रहा है वैसे ही तू सब बातों में उन्नति करे और भला चंगा रहे. आमीन. பாருங்க, பிரியமானவனே சொல்லுங்க. हे சொல்லுங்க, பிரியமானவனே. हे प्रिय. யாருன்னா உங்களை பார்த்து கடவுள் சொல்றாரு. எப்படின்னா, நீ வந்து எனக்கு பிரியமானவன் சொல்லிட்டு அவர் உங்களை பாக்குறாரு. आपको देखिए परमेश्वर बोल रहे हैं हे प्रिय. பிறகு சொல்ற, உன் ஆத்துமா வாழுகிறது போல. जैसे तू आत्मिक उन्नति कर रहा है. சொல்லுங்க, என் ஆத்துமா வாழுகிறது போல. அப்போ ஆத்துமா வாழுதுன்றாரு இங்க. यहाँ पर बोल रहे हैं कि तुम्हारी आत्मा उन्नति कर रहा है. ஆத்துமா வாழல, ஆத்துமா வாழுகிறதுன்றாரு. आत्मा उन्नति कर रहा है करके परमेश्वर बोल रहे हैं. ஆத்துமான்றது மனது. आत्मा का मतलब हमारा मन, हमारा மனது दिमाग, மட்டும் இல்ல, எண்ணங்கள், हमारी सोच, நம்முடைய சிந்தனைகள். हमारा विचार, ஆகவே ஆத்துமா வாழுகிறது போல. हमारी आत्मिक उन्नति कर रहा है. இப்போ ஆத்துமா நல்லா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். तो सब बातों में उन्नति करे ऐसा रहो करके बोल रहे हैं. இன்னைக்கு இந்த வசனம் ஃபேமஸ்ங்க. ये वचन तो बहुत ही फेमस है. ஆனா இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஃபேமஸ் ஆச்சான்னு தெரியல. हमारा ये वचन हमारे जीवन में फेमस हुआ है कि नहीं मालूम. எல்லாவற்றிலும் இதுல வந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்துன்ற வார்த்தையும் ஃபேமஸ் ஆகணும். ये सब बातों में उन्नति करना भी फेमस होना है. பிறகு சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். तुम भला चंगा रहो करके भी वचन में है. என்ன மாதிரி பிரேயர் பாருங்க. ये कितना अच्छा प्रार्थना है. ஒவ்வொரு விசுவாசியும் एक विश्वासी भी சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறாராம். एक विश्वासी भी भला चंगा रहना करके बोल रहे हैं. ஒவ்வொரு விசுவாசியும் हर एक विश्वासी எல்லாவற்றிலும், सब रीति से, சொல்லுங்க வாய் தந்த எல்லாவற்றிலும், சொல்லுங்க வாய் தந்த எல்லாவற்றிலும், சொல்லுங்க எல்லாவற்றிலும். आप बोलिए ये ना- सब रीति से. சொல்லிட்டீங்களா? सब रीति से. அப்ப நல்லா சொல்லுங்க. आप बोलिए நல்லா सब ஏறட்டும். रीति से. सभी विश्वासी बोलिए. அப்ப பாருங்க, எல்லாவற்றிலும் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். सब रीति से हमारा जीवन जीना है. சுகமாய் இருக்கும்படியும் விரும்புகிறார். हम भला चंगा भी रहना है. ஆனா நம்ம இதை வந்து கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறோம். लेकिन हम लोग इसको ऐसे ही छोड़ देते हैं. இந்த இன்னைக்கு ஒரு சின்ன வயசு பசங்க கூட பாருங்க. आज भी छोटे நான் बच्चे சொல்றேன், கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. சுகம் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். भला और चंगाई बहुत आवश्यक है. எல்லாவற்றிலும் வாழ்றது ரொம்ப முக்கியம்.
सब रीति में हम जीवन बीतना है, இந்த बिताना है। வசனம் வந்து கேலண்டர்லயோ வாக்குத்தத்தத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சு. ये जो वचन है वो तो कैलेंडर में प्रसिद्ध होता है, ஆனா என் வாழ்க்கையில ஃபேமஸா? क्या ये हमारे जीवन में प्रसिद्ध हुआ? உங்க வாழ்க்கையில ஃபேமஸ் ஆகுது? क्या आपके जीवन में ये वचन प्रसिद्ध हुआ? கேலண்டர்ல ஃபேமஸ் ஆகுது, ஆனா என் வாழ்க்கையில ஃபேமஸ் ஆகணும் இது. वो तो कैलेंडर में तो प्रसिद्ध हो गया है, क्या हमारे जीवन में प्रसिद्ध हुआ? ஹலோ, இருக்கிறீங்களா? आप हैं? பாருங்க, இன்னைக்கு காலையில आज सुबह நாங்க சர்ச்சில் எடுத்தேன். वहां पर मैंने चर्च में கவனிங்க. सिखाया। நான் 2-3 வாரமாவே ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் பேசினே இருந்தார். 2-3 हफ्ते से आशीर्वाद के बारे में ही मैं बोलते जा रहा हूँ। போன வாரம் நீதிமான் வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். पिछले सप्ताह मैंने बोला था कि धर्मी के घर को भी वो आशीष देता அதுக்கு है। முன்னால இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம்ன்றாரு. इसराइलियों को आशीर्वाद देना ही उनको पसंद है करके मैंने बोला था। இன்னைக்கு நீதிமொழி 10:22 எடுத்தோம். அது பாத்தீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். आज मैंने बताया था कि परमेश्वर का आशीर्वाद ही हमें धन संपत्ति देता है। கடவுளுடைய வார்த்தை பாருங்க, எவ்வளவு அல்வா மாதிரி இருக்குது, ஜிலேபி மாதிரி இருக்குது. அது வந்து பெரிய ஒரு விருது மாதிரி இருக்குது. परमेश्वर का वचन हमारे लिए एक मिठाई के जैसे, एक दावत के जैसे लग रहा है। ஆசீர்வாதம், आशीर्वाद, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். परमेश्वर का आशीर्वाद ही हमें धन संपत्ति देता है, அதோட வேதனையை கூட்டாருன்னு. हमें कोई दुख नहीं देता है। आमेन। ஆனா இந்த வார்த்தை लेकिन ये जो वचन है, நமக்கு எப்படி போகுதுன்னா, கவனிங்க, எப்படி போகுதுன்னா, ये वचन हमारे अंदर कैसे जाता है? இந்த சாப்பாடை நாக்கிலே வச்சுப்பாங்க அந்த சில பிள்ளைங்க, முழுங்காது. जैसे कोई बच्चे खाने को सिर्फ मुंह में ही रखते हैं, वो निगलते नहीं है। மாத்திரை கொடுத்தா இங்கேயே வச்சுட்டு உள்ள முழுங்காது. वो दवाई को देने से मुंह पर ही रखते रहते हैं, वो निगलते அது नहीं மாதிரி है। கர்த்தருடைய வேதனையை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தரும், வேதனையை கூட்டார் என்ற இந்த காரியம் இங்கே இருக்குது, உள்ள போக மாட்டேங்குது. परमेश्वर का आशीर्वाद जो है वो धन संपत्ति देता है, कोई दुख नहीं देता है करके ये वचन मुंह पर रखे हुए जैसा है। உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொண்டு உலகத்தை ஜெயித்தேன். संसार में तो उपद्रव है, लेकिन आप स्थिर रहना है करके ये वचन है। உலகத்துல உபத்திரவம் உண்டு, संसार में उपद्रव है, இது குடல் வரைக்கும் போயிடுது. वो तो एकदम अंदर चले जाता है। இருக்கிறீங்களா? आप हैं? கார் ஏறல, நிறைய பேருக்கு ஏறல. आप ठीक से नहीं सुन रहे हैं। வேதனையை கூட்டாருன்றத வார்த்தை நாக்கில் நின்னுது. वो कोई दुख नहीं देता है करके वो जो वचन है वो सिर्फ जीभ में ही रहता है। உபத்திரம் உண்டு நமக்குன்றத வார்த்தை, उपद्रव है करके एक वचन है, वो वचन அது குடல் வரைக்கும் போயிடுது. वो तो हमारे अंदर पेट तक चले जाता है। கவனிக்கிறீங்களா? உங்களை சொல்ல சபைகள்ல இன்னைக்கு சபைகள்ல இது இருக்குது. सभी कलीसियों में ऐसा ही है। ஆனா வேதம் முழுது என்ன சொல்லுது? लेकिन पवित्र शास्त्र में क्या बोल रहे हैं? வேதனையை கூட்டார். वो हमें कोई दुख नहीं சொல்லுங்க, देते हैं। வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் परमेश्वर का आशीर्वाद எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். हम கர்த்தருடைய ஆசீர்வாதம், சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். परमेश्वर का आशीर्वाद हमें धन संपत्ति लेके आता है। आमीन। சொல்றீங்களா இல்லையா? आमीन। அப்பதான் குடலுக்கு போகும். இது तभी हमारे पेट तक वो वचन जाएगा। நாக்கில் இருக்கிறது குடலுக்கு போகணும். जो जीभ में है वो अंदर जाना है ना। விளங்குதா? आपको समझ में आ रहा है? ஏன்னா இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம், அப்படியே நாக்கிலே வச்சு துப்பிடுறோம். वो ऐसे इतने अच्छे वचनों को हम सिर्फ मुंह में रख के थूक देते हैं फिर। ஆனா உபத்திரம் உண்டுன்றத வந்து குடல்ல போய் கலந்து வாழ்க்கையில அது நம்மள நாசமாக்குது. लेकिन उपद्रव है बोल के जो वचन है वो अंदर जाके पेट तक अंदर चले जाता है। அதனாலதான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி நான் வேண்டினே இருக்கிறேன்றாரு. इसलिए ये वचन में बोल रहे हैं कि हे प्रिय, मैं ये प्रार्थना करता हूँ कि जैसे तू आत्मिक उन्नति कर रहा है वैसे तू सब बातों में उन्नति करे। இருக்கிறீங்களா? आप हैं? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். आमेन। கொஞ்சம் முகம் கொஞ்சம் மலரட்டும். आप मुस्कुराते हुए கொஞ்சம் முகம் बैठिए। மலரட்டும். ஆமா, முன்ன எனக்கு வசனம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் சிரிங்க. आप हंसते हुए बैठिए। ஆமென். ஓகே. आमेन। அப்போ பாருங்க, அடுத்த வசனத்துக்கு போவோம். और एक वचन
கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். कुलुसियों का किताब இதை நான் ஒரு 20 நிமிஷம் காலையில பேசினேன், ஆடியோல இருக்குது. காலையில பேசுன ஆசீர்வாதத்தை பத்தி கேட்டு பாருங்க. कुलुसियों का किताब निकालेंगे. அது சொல்ல மாட்டாங்களே. वो 20 मिनट तक मैंने सुबह ये बात बोला था, वो ऑडियो में है, आप सुन के देखिए. நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். நான் ஒரு மோசமான டீச்சருங்க. அந்த ஆசீர்வாதத்தையும் நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கறதுல मैं बहुत अच्छा टीचर हूँ. ஆமா, பாஸ் ஆகாத வரைக்கும் விட மாட்டேன், பின்னிடுவேன். आप जब तक पास नहीं होंगे तब तक मैं नहीं छोड़ने वाला आपको. ஆமா, ஃபெயில் ஆவறத விட மாட்டேன் நான். आप कभी फेल नहीं होंगे, मैं ऐसा सिखाऊंगा ஆமா, आपको. உண்டில நாக்கி பாஸ் ஆக்கணும். मैं कैसे भी आपको पास कराऊंगा. என்ன சரளமா? ஆனா அடம் பிடிக்குது, நான் ஃபெயில் ஆயிடுறேன்றீங்க. लेकिन आप तो तंग कर रहे हो कि मैं फेल हो जाऊंगा. நான் ஆவியா என் கூட வந்து என்ன சொல்றாரு, பொளந்து பாஸ் ஆக்கு. लेकिन पवित्र आत्मा मेरे द्वारा बोल रहे हैं कि तुम पास करोगे. ஆமென், आमेन, ஹalleluya, हालेलुया. சரி, அப்ப பாருங்க கர்த்தருடைய வார்த்தை परमेश्वर का वचन. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். कुलुसियों का किताब पहला अध्याय. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். कुलुसियों का पहला अध्याय. ஒன்னாம் அதிகாரம் पहला अध्याय निकालेंगे. 4 4 से 6 तक पढ़ेंगे. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. 4 से 6 तक पढ़ेंगे. நல்லா அழுத்தி நல்லா. क्योंकि हमने सुना है कि मसीह यीशु पर तुम्हारा विश्वास है और सब पवित्र लोगों से प्रेम रखते हो. उस आशा की हुई वस्तु के कारण जो तुम्हारे लिए स्वर्ग में रखी हुई है, जिसका वर्णन तुम उस सुसमाचार के सत्य वचन में सुन चुके हो, जो तुम्हारे पास पहुंचा है और जैसा जगत में भी है, फल देता है और बढ़ता जाता है, वैसे ही जिस दिन से तुमने उसको सुना है और सच्चाई से परमेश्वर का अनुग्रह पहचाना है, तुम में भी ऐसा ही करता है. आमेन. பால் கவனிங்க, आप ध्यान இங்க சொல்றாரு 4ஆம் வசனத்துல பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் அப்படின்றாரு. यहाँ पर बोल रहे हैं कि स्वर्गलोक में जो विश्वास तुम्हारे ऊपर है. அப்புறம் பாருங்க उसके 5ஆம் வசனத்துல 5वें वचन में எப்பொழுது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம், அதே வார்த்தை வருது. हमेशा तुम्हारे लिए प्रार्थना करता हूँ करके वो वचन आ रहा है. இந்த தேவன் நம்ம ஊழியக்காரர்கள் மூலமாக ये परमेश्वर से पासवान के द्वारा ஜெபம் பண்ணினே இருக்க, ஜெபம் பண்ண சொல்றாரு. वो प्रार्थना करने के लिए बोल रहे हैं. ஆண்டவரே, ஜனங்கள்லாம் நல்ல நிலத்துல விழுந்து ஆசீர்வாதமா இருந்து இந்த பரலோக தேவனை இந்த பூமியில காமிக்கணும், இந்த பரலோக தேவனை பூமியில முழுமையா காமிக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணனே சொல்லி நிற்கிறார். वो हमेशा प्रार्थना करने के लिए बोल रहे हैं कि ये लोगों का जीवन अच्छा हो, वो परमेश्वर के एक चाप के जैसे बने. கவனிக்கிறீங்களா? आप सुनिए. வேண்டுதல் செய்கிறார். அங்க அப்படி வேண்டிக்கிறேன்றாரு, பிரியமானவனே வேண்டிக்கிறேன்றாரு. वो मैं प्रार्थना करूंगा करके बोल रहे हैं इसमें. இங்க பவுல் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்றாரு. यहाँ पर बोल रहे हैं कि पौलुस मैं आपके लिए प्रार्थना करूंगा. என்னத்துக்கு இந்த 6ஆம் வசனம் சொல்லுது? ये छठे इसमें वचन में बोल रहे हैं இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய காரியங்கள்லாம் உலகம் எங்கும் ஜனங்களுக்கு பலன் தந்திருக்குதாம். ये परमेश्वर का आशीर्वाद पूरे संसार में उनके लिए फल देता है लोगों को. சார், உலகம் எங்கும் பரம்பி பலன் தந்திருக்குது. सारे சொல்லுங்க. तुम्हारे पास पहुंचा है, जैसे जगत में भी फल देता है, அது போல वैसे ही அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறா இருக்கிறது. वैसे ही वो तुम्हारे अंदर से तुम्हें में भी फल देगा. கவனிக்கிறீங்களா? ஊழியக்காரங்க பாருங்க எவ்வளவு கவனமா எழுதிக்கிறாங்க பாருங்க. ये देखिए पासवान लोग कैसे अच्छा से लिखे हैं. यहाँ வெறும் அமெரிக்காக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, सिर्फ अमेरिकी लोगों के लिए नहीं, இந்தியாக்காரங்களுக்கும் भारतवासियों के लिए भी இந்த சுவிசேஷம் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதம், நம்பிக்கை, அது உங்களுக்கு கண்டிப்பா பலனை கொடுக்கும். ये सुसमाचार के द्वारा परमेश्वर का आशीर्वाद तुम्हें अवश्य फल देगा. விளங்குதா? आपको समझ में आ रहा है? சின்ன பிள்ளைங்களை வெளியே கொண்டு போயிடுங்க. உட்காந்து கொஞ்சம் வசனம் கேளுங்க, இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சிட்டு போயிடுங்க. சைலண்டா இருங்க கொஞ்சம்.
கவனிக்கிறீங்களா? आप ध्यान दीजिए। அப்போ பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு ரிஸ்க்குங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில சும்மா லேசாலாம் நடக்காதுங்க. मसीही जीवन ऐसे ही नहीं होगा। அதனால தான் சொல்றது, சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நம்மளை நடத்துறாராம். सत्य की आत्मा हमें सब सत्य के मार्ग पर चलाएगा। இப்ப கூட நான் சொன்னேன்ல, मैंने बोला था, இந்த ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும்ல. हमने आशीर्वाद के बारे में बोला था। இந்த ஆசீர்வாதம், ये जो आशीर्वाद है, இந்த உபத்திரம் உண்டு, उपद्रव है बोल के वचन है। இப்போ பரலோகத்துல स्वर्गलोक में கண்ணீர் இருக்காது, स्वर्गलोक में आंसू नहीं रहेगा, வேதனை இருக்காது, कोई दुख नहीं रहेगा, துன்பம் இருக்காது, कोई பிரச்சனை இருக்காது, दर्द नहीं रहेगा, எதுவுமே. பரலோகத்துல எல்லாம் நல்லா இருக்குங்க. कोई परेशानी नहीं रहेगा, सब अच्छा रहेगा। அதுக்கு ஒரு போதனை தேவையா? क्या उसके लिए एक प्रचार आपको जरूरत है? பரலோகத்துல எல்லாமே நல்லா இருக்கும்ன்றதுக்கு ஒரு போதனை தேவையா? स्वर्गलोक में सब कुछ अच्छा होगा करके बोलने के लिए एक प्रचार चाहिए आपको। அது பரலோகம்னா நல்லதாங்க இருக்கும், அங்க எதுக்குங்க? स्वर्गलोक तो अच्छा ही रहेगा, ஆனா எதுக்கு போதனை தேவை தெரியுமா? लेकिन किसके लिए आपको प्रचार की जरूरत है? பூலோகத்துல நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு போதனை அவசியமாகுது. संसार में आप अच्छा रहना, इसके लिए एक प्रचार आवश्यक है। கிருபை अनुग्रह, வார்த்தை, கிருபை, अनुग्रह बोल के एक शब्द है। அந்த கிருபைன்னு சொன்னா அது யாருக்கிட்ட இருக்குது? अनुग्रह बोलने से, சின்ன குழந்தை கூட சொல்ல, கிருபைனா கடவுளை பத்தி பேசுதுங்க. अनुग्रह बोलने से छोटा बच्चा भी बोलेगा कि ये परमेश्वर की ओर से है। கிருபைன்றது சேட்டுக்கடையில கிடைக்காது. अनुग्रह एक सेठ के दुकान में नहीं मिलेगा। கிருபைன்றது மளிகை கடையில கிடைக்காது. अनुग्रह एक बनिया का दुकान में नहीं मिलेगा। கிருபைனாலே அது கடவுளை சார்ந்தது, वो परमेश्वर से ही मिलता है। அப்ப பரலோகம்னாலே அது நல்ல காரியம் தான் இருக்காங்க. स्वर्गलोक बोलने से वहाँ पर तो सिर्फ अच्छा कार्य ही रहेगा। அங்க கண்ணீர் இருக்காது, வேதனை, அதுக்கு ஒரு பிரசங்கமே தேவையில்லை. वहाँ पर आंसू नहीं है, कोई दुख नहीं है करके ये बोलने के लिए कोई प्रचार नहीं चाहिए। ஆனா அந்த பரலோக வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வதற்கு, கண்ணீர் இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த பூமியில வாழ்வதற்கு போதனை அவசியமாகுது. लेकिन वो स्वर्गलोक का जीवन जैसा जीवन ये संसार में जीने के लिए आपको प्रचार की जरूरत है। கேக்குறீங்களா? आप सुन रहे हो ना? புரியுதுங்களா? आपको समझ में आ रहा है? பரலோகத்துல என்ன நல்லா இருக்குன்னு சொல்றது போதனை தேவையா? क्या स्वर्गलोक में सब कुछ अच्छा रहेगा बोलने के लिए एक प्रचार की जरूरत है? தேவையே தேவை. उसके लिए तो कोई प्रचार की जरूरत அதனால नहीं தான் சொல்றது, है। इसलिए मैं बोल रहा हूँ, இந்த பூமியில நான் பரலோக வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு ஆணித்தரமான சத்தியம் தெரிய வேணும். इस संसार में हमें स्वर्गीय जीवन जीने के लिए हमें प्रचार की जरूरत है। அவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள உலகம் முழுவதும் பலன் தருது இந்த சத்திய வார்த்தைகள், உங்களுக்குள்ள அந்த பலனை கொடுக்கும் கண்டிப்பா. அது ये सुसमाचार सारे संसार को फल देता है, वैसे ही तुम्हारे अंदर भी फल देगा। நீங்களும் கண்ணீர் இல்லாத வாழலாம், आप भी बगैर आंसू के जी சொல்லுங்க. सकोगे। आमेन। நீங்களும் कवலை இல்லாத வாழலாம், आप भी बिना चिंता के जी सकोगे। நீங்களும் வேதனை இல்லாத வாழலாம், आप भी कोई दुख के बगैर जी நீங்களும் सकोगे। மரணம் இல்லாத வாழலாம். आप भी कोई मृत्यु के बगैर जी सकोगे। கடவுளுடைய சகல நன்மைகளும் இந்த பூமியில வாழ்வதற்காக தான் கடவுள் சபைய, போதனை, பாஸ்டர், பைபிள், ஆவியானவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். वो स्वर्गीय जीवन जो संसार में जीने के लिए ही परमेश्वर ने ये कलीसिया दिया है, पासवान को दिया है, पवित्र शास्त्र को दिया है हमारे लिए। விளங்குதுங்களா? आपको समझ में आ रहा है? சொல்லுங்க, பலன் தரும் எனக்கு, हमारे लिए फल देगा। சங்கீத புஸ்தகம், अभी भजन संगीता का किताब निकालेंगे। சங்கீத புஸ்தகத்துக்கு முன்னால யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், याकूब का किताब निकालेंगे। யாக்கோபு 5ஆம் அதிகாரம். ஷதராமாகா ராதாராபாகா லாதாராமா ஷிதாராபாகா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல கிரியை செய்வாராக. ஆவியானவரே, எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கும்படியா ஜெபிக்கிறேன், என்னுடைய மனது திறக்கும்படியா ஜெபிக்கிறோம், செவிகள் திறக்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால செவிகள் திறக்கும்படியா सभी ஜெபிக்கிறேன். के कान खुले, சொல்லுங்க, செவிகள் திறக்கும்படியா सभी के ஜெபிக்கிறேன், कान खुले, மனக்கண்கள் திறக்கும்படியா सारे ஜெபிக்கிறேன், मन की आंख खुले, மந்த இருதயங்கள் நீங்கும்படியா सारे ஜெபிக்கிறேன். मंद हृदय निकल पाए, ஒரு நல்ல டாப் லெவல்ல வாழ்கிற அந்த சிந்தனை உண்டாவட்டும் இயேசுவின் நாமத்தினால. उन्नति में जीने का विचार उनमें आए। ஆவியானவர் கிரியை செய்வீராக. पवित्र आत्मा आप कार्य कीजिए। 5ஆம் அதிகாரம் याकूब 5वां अध्याय 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். उसमें 12 वचन पढ़ेंगे। சொல்ற, விசேஷமாய் என் சகோதரரே, வசனத்தின் பேரிலாவது வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது
வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதீர்கள், நீங்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளது என்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். पर हे मेरे भाइयों, सबसे श्रेष्ठ बात यह है कि शपथ न खाना, न स्वर्ग की, न पृथ्वी की, न किसी और वस्तु की, पर तुम्हारी बातचीत हाँ की हाँ और नहीं की नहीं हो, कि तुम दंड के योग्य ना ठहरो. आमीन. வசனத்தை கவனிங்க. आप वचन को ध्यान से देखिए. பிறகு 13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா என்றால் சங்கீதம் பண்ண கடவன். यदि 13 पढ़ेंगे, यदि कोई दुखी हो तो वह प्रार्थना करे, यदि आनंदित हो तो वह स्तुति के भजन गाए. 14, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். 14, यदि तुम में से कोई रोगी हो तो कलीसिया के प्राचीनों को बुलाए और वे प्रभु के नाम से उन पर तेल मलकर उसके लिए प्रार्थना की करे. आमीन. 15, அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்வான் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 15, और विश्वास की प्रार्थना के द्वारा रोगी बच जाएगा और प्रभु उसको उठाकर खड़ा करेगा. यदि उसने पाप भी किए हो तो परमेश्वर उसको क्षमा करेगा. आमीन. எந்த வசனத்தை வாசிக்கணும்னு மன்னிக்கப்படும். 15 16, நீங்கள் சொத்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. अभी 16 पढ़ेंगे. इसलिए तुम आपस में एक दूसरे के सामने अपने अपने पापों को मान लो और एक दूसरे के लिए प्रार्थना करो, जिससे चंगे हो जाओ. धर्मी जन की प्रार्थना के प्रभाव से बहुत कुछ हो सकता है. आमीन. 17, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. 17 पढ़ेंगे. एलिया भी तो हमारे समान दुख सुख भोगी मनुष्य था और उसने गिड़गिड़ाकर प्रार्थना की कि बारिश ना बरसे, और 3.5 वर्ष तक भूमि पर बारिश नहीं हुई. आमीन. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையாய் பொழிந்தது, பூமி பலனை தந்தது. फिर उसने प्रार्थना की तो आकाश से वर्षा हुई और भूमि फलवंत हुई. आमीन. நம்ம ஸ்டார்டிங் வசனம் வாசிச்ச மாதிரியே हमने जो शुरुआत में जो वचन पढ़ा था, இங்க 2 காரியம் வருது. यहाँ पर 2 कार्य के बारे में बोल रहे ஒன்னு हैं. ஜெபம், एक प्रार्थना, ரெண்டாவது பலன். उसके बाद फल. கவனிக்கிறீங்களா? முதல் ஜெபம், पहला प्रार्थना. ஜெபம் 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 வருது எல்லா இடத்துலயும். सभी वचनों में प्रार्थना प्रार्थना बोल के आ रहा है. பூமி தன் பலனை उसके தந்தது. बाद फल दे रहा है. அது மட்டும் எல்லாரும் ஜெபம் பண்ணா அது பலன் வருது. प्रार्थना करने से उसका फल भी मिलेगा. வியாதியா இருக்கணும் ஜெபம் பண்ணா சோமாவறான். रोगी के लिए अगर प्रार्थना करने से वो चंगा हो जाता है. அப்புறம் அதான் வியாதி பலவீனம் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணா அங்க நடக்குது, விஷயம் நடக்குது. सभी बातों के लिए प्रार्थना करने से उसके लिए कार्य हो रहा है. அப்ப கடவுள் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? यहाँ पर परमेश्वर क्या कहने वाले हैं? நீ தேவனிடத்துல நீங்களும் நானும் தேவனிடத்துல வாழும் பொழுது நமக்கு தேவையான எல்லா பலனையும் எல்லா எதிர்பார்ப்பையும் தேவன் நிச்சயமா தருவார்ன்றது இந்த வசனம் நமக்கு சொல்லுது. जब हम परमेश्वर के लिए जीने लगेंगे, जो भी हमारी आवश्यकता है, हमारी आशाएं हैं, सब कुछ पूरा करेंगे. புரியுதுங்களா? आपको समझ में आ रहा है? மழை வருது, மழை நிக்குது. बारिश नहीं आने के लिए प्रार्थना करने से बारिश रुक जाती है. மழை வேணும், மழை வருது. बारिश आना है बोलने से, प्रार्थना करने से बारिश होने लगती है. வியாதியா இருக்கிறவனுக்கு சுகமாக்குறாங்க, ஜெபம் பண்ண சுகமாகுது. जो व्याधि में है उसके लिए प्रार्थना करने से वो ठीक हो जा रहा है. ஒருவேளை தவறு பண்ணிட்டா கூட அந்த ஜெபத்தின் மூலமா மன்னிக்கப்படுது. अगर कोई गलती भी करने से, प्रार्थना करने से उसकी गलती माफ की जाती है. அது மட்டும் ஒட்டுமொத்தம் என்ன சொல்ல வரோம்? इसमें क्या कहने वाले हैं? தேவன் உங்களுக்கு எனக்கும் நல்வாழ்வை வாழணும், நீங்கள் நான் இந்த பூமியில நல்வாழ்வு வாழணும்னு ஆசைப்படுறாரு. परमेश्वर क्या चाहते हैं कि हम और आप इस संसार में अच्छा जीवन जीना है. நம்ம வியாதியா இருப்பது தேவ சித்தம் இல்ல. हम रोगी बन के जीना उनको पसंद नहीं है. நம்ம கஷ்டப்படுறது தேவ சித்தம் இல்ல. हम कष्ट उठाकर जीना उनको पसंद नहीं है. நம்ம கண்ணீரோடு கவலையோடு இந்த பூமியில வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்த முடியாது. हम आंसुओं में दुख में रहकर जीवन बिताने से हम परमेश्वर की महिमा नहीं कर सकेंगे. நீங்க ஜெபிச்சீங்கன்னா, आप प्रार्थना करने से உங்களுக்கு பலன் கிடைக்கும்ன்றார். आपको उसका फल मिलेगा. பிறகு பலன் இல்லாத போவாதுன்றாரு. फिर वो तो कभी नाफल कभी नहीं होगा.
இப்ப கூட பாருங்க अभी भी देखिए, நான் கூட வந்து இப்ப நம்ம எலெக்ஷன் நடந்துச்சுல, अभी इलेक्शन हुआ था, நான் வந்து யார் கட்சிக்கும் கட்சி ஆள் கிடையாது. मैं किसी पार्टी का नहीं हूँ, ஆனா நீங்களும் நானும் ஒரு இந்த பூமிக்கு வெளிச்சம், உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பா இருக்கிறோம். लेकिन हम और आप इस जगत की ज्योति हैं और नमक हैं। அப்புறம் உப்புனா என்ன, என்னங்க தொட்டு சாப்பிடுங்க, உப்பு போட்டுங்க கொஞ்சம் हम குழம்புக்கு, அப்படி அதுவா? हम पृथ्वी के नमक बोलने से क्या है, हमें चख के देखो करके थोड़ी बोलेंगे। இல்லைன்னா நான் வந்து உங்க வீட்டுல வெளிச்சம் இல்லையா, வந்து நிக்கிறேன், வெளிச்சம் அடிக்குது. जगत की ज्योति बोलने से क्या है, क्या आपके घर में अंधेरा है मैं आ जाऊंगा, ऐसा नहीं है, அது இல்ல. वैसा नहीं இந்த है। உலகம் வந்து வெளிச்சம் இல்லாம உப்பு இல்லாம சுவையும் இல்லாம அப்படின்னா எதை எதை என்ன பண்றதுக்கு தெரியாத இருக்கிறாங்க. ये संसार में क्या है, कोई प्रकाश नहीं है, उसमें कोई स्वाद नहीं है संसार में। இந்த உலகம் குழப்பத்துல இருக்குது. ये संसार जो है ये बहुत ही असमंजस में है। காலையிலும் சாயந்தரம் மாலையும் அவங்களுக்கு தெளிவில்லாத குழம்பி 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 அவங்க குழம்பி மற்றவங்களை குழப்பி அவங்கள குழப்பி மற்றவங்களை குழப்பி அவங்கள குழப்பி மற்றவங்களை குழப்பி குழப்ப வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. ये पूरे संसार में सुबह शाम रात दिन वो लोग सभी असमंजस में रहते हैं, वो अपने आप भी असमंजस में रहते हैं, दूसरों को भी कंफ्यूज करते हैं। ஆனா எலியா வந்து ஜெபம் பண்ணி காரியங்களை மாத்த, लेकिन एलिया यहाँ पर क्या है, वो प्रार्थना करके सारे कार्यों को बदल रहा है। அது போலதான் ऐसे ही எலியா இல்ல, நீங்களும் நானும் தான் ஒரு எலியா இந்த இடத்துல. सिर्फ एलिया नहीं, हम और आप भी एक एलिया है यहाँ पर। நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு என்ன வேணும்ன்றத ஜெபம் பண்ணி தேவனுடைய காரியத்தை தீர்மானம் பண்ணணும், இந்த பூமியில நிறைவேற்றணும். आप और हम ऐसे ही इस संसार में क्या चाहिए वो उसके लिए प्रार्थना करके उसमें सफल भी होना है। அது மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், चाहे இயற்கை वो காரியம் இருக்கட்டும், चाहे वो बारिश हो या धूप हो या प्राकृतिक काम हो, இந்த உலகத்திற்கு பொருளாதார விஷயமா இருக்கட்டும், या संसार के लिए जो आर्थिक स्थिति चाहिए, இல்ல இந்த உலகத்துல வேலை விஷயமா இருக்கட்டும், या फिर कोई और काम, இல்ல சண்டை நடக்குது இந்த உலகத்துல சமாதானமா இருக்கட்டும், या फिर ये जो लड़ाई हो रहा है इस संसार में उसके लिए शांति चाहिए, उसके लिए, இல்லனா இந்த உலகத்துக்கு ஒரு எலெக்ஷனா இருக்கட்டும், या फिर कोई चुनाव की बात हो, அத நீங்களும் நானும் கடவுள்கிட்ட ஜெபிச்சு அதை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கர்த்தர் இங்க சொல்றாரு. उसके लिए भी आप परमेश्वर से प्रार्थना करके उसमें सफल होने की सारी उपस्थिति यहाँ पर है। நம்ம நினைச்சா ஓட்டு போட்டும் சரியா போச்சு சார் அப்படின்னு हम क्या बोलेंगे, सिर्फ वोट डाल दिए बस काम हो गया। ஓட்டு அவங்களும் தான் போடுறாங்க, நீங்களும் தான் போடுறீங்க. वोट तो सभी लोग डाल रहे हैं, संसार के लोग भी डाल रहे हैं, हम भी डाल रहे அது हैं, ஒண்ணு வெளிச்சம் இல்லையே. वो कोई इसमें कोई प्रकाश नहीं है। ஆனா நீங்களும் நானும் இந்த பூமியில என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாதுன்றத தீர்மானம் பண்றதுக்கு தான் உங்களை என்னைய கர்த்தர் வெளிச்சமாவும் உப்பாவும் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. लेकिन आप और हम इस संसार में क्या होना है क्या नहीं होना है उसका निर्णय लेने के लिए एक प्रकाश के रूप में हमें परमेश्वर ने रखा है। பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்றது, கிறிஸ்தவ மக்கள், बहुत से मसीह लोग क्या बोलते हैं, சோத்திரம் கர்த்தருடைய சித்தம் என்ன நடக்குதோ நடக்கட்டுங்க, परमेश्वर की स्तुति हो, जो परमेश्वर चाहते हैं वो हो जाए करके हम बोलते हैं। அப்புறம் ஏன் கர்த்தர் பூமியில ஜெபம் பண்ணா பரலோகத்திற்கு செய்வது போல பூலோகத்துல செய்வேன்னு சொல்லிக்கிறாரு. फिर परमेश्वर ने किस लिए बोला है कि तू प्रार्थना करने से जो स्वर्ग में होता है वैसे पृथ्वी में भी होगा करके बोल रहे हैं। நம்மள எதுக்கு அப்புறம் கர்த்தர் ஜெபம் பண்ண சொல்றாரு? फिर क्यों हमें प्रार्थना करने के लिए परमेश्वर बोल रहे हैं? அவர் பாட்டு நல்லா செஞ்சுட்டு போயிடுவாரு. परमेश्वर अपने मन मर्जी से सब कुछ करके चले जाना था। சார் கொஞ்சம் கேக்குறீங்களா சார்? आप सुन रहे हैं ना? கொஞ்சம் முன்ன வாங்க சார். आप आगे आके கேளுங்க बैठिए, சார். आप सुनिए। ஏன்னா கிறிஸ்தவ மக்கள் இந்த ரொட்டேஷன் வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க. मसीही लोग जो है ऐसे ही रोटेशन का जीवन जी के चले जाते हैं। போன 1ஆம் தேதி கூட என்ன சொன்னேன், मैंने पिछले पहले तारीख को मैंने बोला था மக்கள் வந்து ரொட்டேஷன் வாழ்க்கை, वो ऐसे ही घूमने जैसा ही काम करके चले जाते हैं। காலையில வரோம், மத்தியானம் வரோம், சாயந்தரம் வரோங்க, அவ்வளவுதானங்க. सुबह आता है, दोपहर आता है, शाम आता है, बस यही है करके वो सोचते हैं। அத ரொட்டேஷன், यही रोटेशन करके நான் சொல்றேன் सोचते हैं। எதுவுமே ரொட்டேஷன் கிடையாது இந்த பூமியில. मैं बोलता हूँ कोई भी रोटेशन नहीं है इस पृथ्वी में। இந்த நாளைக்கு வராது, आज का दिन गया तो वो कल फिर से नहीं आएगा। ரொட்டேஷன் கிடையாது, ஒவ்வொரு நாளும் ரொட்டேஷன் கிடையாது, एक एक दिन भी आपको फिर से नहीं मिलेगा। அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ரொட்டேஷனா வாழ்றோம். हम हर बात को कल देख लेंगे करके छोड़ देते हैं, उसको ऐसे रोटेशन करके छोड़ देते हैं। உலக மக்கள் அப்படிதான் வாழ்றாங்க, संसार ரொட்டேஷன் के வாழ்க்கை. लोग भी ऐसे रोटेशन जीवन जीते चले जाते हैं। சொல்லுவாங்கல்ல, நான் கூட சொன்னேன்ல, मैंने बोला था ना, ஆனா எனக்கு வந்து எங்க அப்பா வந்து குழந்தையா பிறப்பாரு, मेरा पिता आके बेटे के रूप में पैदा होगा करके सोचते हैं। எங்க अम्मा எனக்கு குழந்தையா பிறப்பாங்க, मेरी माँ आके मेरे बेटे के
रूप में आएंगे करके ऐसे बोलते हैं। அப்போ என்ன इसका मतलब क्या है? மக்களுக்கு வந்து என்னன்னா இதே போலதான் மக்கள் பார்க்கறாங்க, மக்கள்கிட்ட வாழ்றாங்க, கிறிஸ்தவம் ரட்சிக்கப்பட்டோம், நாமளும் அப்படியே தான் வாழ்ந்து நிக்கிறோம்। ये संसार के लोगों के जैसे ही मसीही लोग भी ऐसे जीते चले जाते हैं। இப்போ இங்க வந்துடுற अभी यह पॉइंट में आ जाता हूँ मैं। ஆமா, அவங்களுக்கும் நோய்ப்பா நம்மளுக்கும் நோய்ப்பா, संसार के लोगों को भी बीमारी है, हमारी भी बीमारी है करके सोचते हैं। அவனும் ஊசி போட்டுக்கிறான், நானும் ஊசி போட்டுக்கிறேன், वो भी जाके सुई डाल के आता है, मैं भी जाके सुई डाल के आ ஆமா, जाऊंगा। அவனுக்கும் அது பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை தானே। उसको भी परेशानी, मुझे भी परेशानी। இல்ல, நீங்களும் நானும் வெளிச்சம் தன் பிள்ளைகள், சுவைக்கிற பிள்ளைகள், உப்புன் பிள்ளைகள்। लेकिन आप और हम एक प्रकाश है, एक नमक है इस जगत के। ஏன்னா இன்னைக்கு வந்து சபையை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தாம ஏதோ கொஞ்சம் சத்தியத்தை நடத்திட்டு ஸ்டாப் ஆயிட்டாங்க, புள்ளி வச்சுட்டாங்க। आजकल कलिशे में सब सत्य के मार्ग को नहीं सिखाते हैं, ऐसे छोड़ देते हैं। கடவுள் பரலோக வாழ்வை இந்த பூமியில வாழ்வதற்காகவே சபையை வச்சிருக்கிறாரு। परमेश्वर ने स्वर्गलोक का जीवन इस पृथ्वी में जीने के लिए कलिशे को बनाया है। நோய் இல்லாத பரலோகம் போல பூமியில சபை நோய் இல்லாத சபையா இருக்கணும்। जैसे स्वर्गलोक में कोई बीमारी नहीं है, वैसे इस कलिशे के लोगों में भी कोई बीमारी नहीं रहनी है। பாருங்க, இந்த அம்மா எத்தனை முறை இதோட இந்த நான் பார்த்துட்டேன், பாட்டு பாடத்தை போயிருக்கிறாங்க, ஏன்னா தொண்டை சரியில்லைன்னு। யாரு சொல்லுங்க? मेरी बेटी बहुत बार यहाँ पर गीत नहीं गाते हैं वर्शिप में। அவங்க என்ன வயசு அவங்களுக்கு? उनका उम्र क्या है? நான் என்ன சொல்லிருக்கேன், சின்ன வயசுல இப்பயே வந்து விசுவாசிங்க, இப்பயே வந்து இளமைய விசுவாசிங்க, முதுமை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விசுவாசிங்க, வேதம் சொல்லுது அதை। मैंने बहुत बार आपको बोला है कि अभी से ही आप जवान रहना है करके आप विश्वास करना है। मैंने बहुत बार बोला है, சுகத்தை விசுவாசிங்க, ஆரோக்கியத்தை விசுவாசிங்க। आप चंगाई पर विश्वास कीजिए, आरोग्यता पर विश्वास कीजिए। முன்னெல்லாம் அறிக்கை செய்வேன் நான், पहले मैं घोषणा करता था, முதிர் வயதில் கலரையில் சேர்வாய் அப்படின்னு, முதிர் வயதில் கலரையில் சேர்வாய்। बुजुर्ग होने के बाद ही हम कब्र पर जाएंगे। இப்ப அதெல்லாம் அறிக்கை செய்யறது இல்ல, अभी मैं ऐसा नहीं कर रहा हूँ। நான் முதிர் வயதில் ஆகும் போறதுல இளமையா தான் இருப்பேன்। मैं तो कभी बुजुर्ग नहीं होगा, हमेशा जवान ही रहूंगा। ஒருவேளை நீங்க பைத்தியக்காரன் நினைக்கலாம், நான் சத்தியத்தை பேசுறேன்। आप मुझे पागल समझेंगे, लेकिन मैं सत्य की बात ही बोल रहा हूँ। உலக சுவிசேஷம் உலகத்துக்கு பைத்தியமா இருக்கும்। सुसमाचार जो है वो दुनिया के लिए तो पागलपन रहेगा। பைத்தியமா நம்மள பைத்தியமா யோசிப்பாங்க, वो हमें पागल समझेंगे। ஆனா பைத்தியம் இல்ல, நம்ம தான் ஞானி। हम पागल नहीं, हम ही ज्ञानी हैं। ஏன்னா வேத வசனம் அப்படிதான் சொல்லுது। क्योंकि पवित्र शास्त्र में ऐसे बोला गया அப்ப है। என்ன சொன்னேன், मैंने बोला था, நீங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், எல்லாரும் மாதிரி வியாதியா இருக்கிறது எல்லாமே ஆல்ரெடி ஓகேங்க, இங்க பூமியில இருக்கிறது அப்படிதான் இருக்கும்। हम लोग क्या समझ लेते हैं कि संसार के जैसे ही हम भी जब तक पृथ्वी में रहेंगे रोग रहेगा, बीमारी रहेगा करके सोचते हैं। அப்பனா ஆண்டவர் என்ன சொல்லிருப்பார், உலகத்துக்கு நீயே வெளிச்சம், फिर परमेश्वर हमें क्यों बोले कि तुम जगत की ज्योति हो, பூமிக்கு உப்பு, तुम पृथ्वी की नमक हो करके क्यों बोला है? அப்ப ஏன் இப்படி எழுதிக்கிறாரு? फिर क्यों ये वचन दिया है? ஒரு வியாதி பட்டால் அவன் சபையின் மூப்பரை வரவழைத்து அவன் கர்த்தருடைய நாமத்தினால அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவன்। जो व्याधि में है वो अपने प्राचीनों को बुलाकर प्रार्थना करके अपने ऊपर तेल मलना है। அவன் டாக்டர் கிட்ட போக கடவன் சொல்லியதா? क्या वो डॉक्टर के पास जाना है करके इस वचन में बोला गया है? நான் டாக்டர் கிட்ட போறத பத்தி தப்பா பேசல, நல்லா मैं புரிஞ்சுங்க। डॉक्टर के पास जाने को गलत नहीं बोल रहा हूँ। ஆனால் ஒரு நாள் வரணும் டாக்டர் கிட்ட போயினே இருக்கணும்। இப்ப டாக்டரே வேண்டான்ற லெவலுக்கு நம்ம சரீரம் கண்டிஷன் மாறத தேவன் விரும்புறார்। लेकिन हम डॉक्टर के पास जाने से भी एक दिन आएगा कि हम डॉक्टर के पास जाने की जरूरत नहीं रहेगा। ஏன்னா அடுத்த லெவலுக்கு போனா சார் நம்ம, क्योंकि हम अगले स्तर पर जाना है। அதே ஒரே படியில உட்கார்ந்துக்கிறீங்க, हम एक ही सीढ़ी पर बैठे नहीं रहना है, அடுத்த படிக்கு ஏற வேணாவா? हम अगले सीढ़ी पर चढ़ना है। எவ்வளவு நாள் 1ஆம் கிளாஸ் படிப்பீங்க? कब तक आप पहली कक्षा में ही रहोगे? எவ்வளவு நாள் 2ஆம் கிளாஸ் படிப்பீங்க? कब तक आप दूसरी कक्षा में ही அடுத்த रहोगे? ஸ்டெப்புக்கு போணும்। आप अगले स्तर पर बढ़ना है। இது துரு உபதேசம் கிடையாது, ये कोई दुर उपदेश नहीं है। தேவன் சுகத்தை விரும்புகிறார், ஆரோக்கியத்தை விரும்புகிறார்। परमेश्वर चंगाई चाहते हैं, आरोग्यता को चाहते हैं। டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான்। சொல்லுங்க, டைம் अब समय हो गया है, अभी प्रभु भोज। ஒரு பிஸ்கட் அச்சின்னு நீங்க அதான் டிரான்ஸ்லேட்டர்। ஓகே பாருங்க, நான் இந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் விட்டுறேன் பாருங்க। என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या बोलने वाला हूँ, அந்த ஒவ்வொரு காரியத்து மேல நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும்। एक एक कार्य में भी हम बहुत ध्यान से रहना है। என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல।
சரி, ஃப்ளோ ஆகிறதுக்காக தான் சொல்கிறேன் அது. ஏன்னா நம்ம வந்து அப்படியே போனாதான் நடக்கும். அப்போ இல்லை என்ன சொல்கிறேன்னா, இந்த இந்த காரியங்களை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த காரியத்தை வந்து சரி பரவாயில்ல எல்லாத்தையும் பரவாயில்ல விட்டுறக்கூடாது. हम ऐसे ही हर बात को ऐसे छोड़ते हुए चले नहीं जाना है, ஏன்னா ட்ரூத் வந்து நாள் பட நமக்கு வெளிச்சத்தை தேவன் தராரு. क्योंकि सत्य बात जो है हम प्रतिदिन हमारे लिए एक प्रकाश परमेश्वर देते हैं. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, क्योंकि पुराने नियम में बोला गया है வியாதிப்பட்டவன் ஒருத்தனும் இல்லைன்னு. जो व्याधि कोई बीमारी नहीं है करके. பழைய ஏற்பாடுனா என்ன? पुराने नियम बोलने से क्या है? கடவுள் வெளியே இருக்கிறாரு, परमेश्वर तब बाहर थे, கடவுள் இன்னைக்கு உள்ள இருக்கிறாரு. आज परमेश्वर हमारे अंदर है. வெளியே இருக்கிறவனுக்கு வியாதிப்பட்ட ஒருத்தனும் இல்லையா, கால் வீங்கவில்லை. जब परमेश्वर बाहर थे तभी उस समय उन लोगों को कोई बीमार नहीं था. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அதை फिर हम लोग क्या कर रहे हैं? விரும்பணும். हम चाहना है நான் வியாதிப்படாத இருக்கணும். मुझ में कोई बीमारी नहीं आनी है சொல்லுங்க, करके நான் हम வியாதிப்படாத चाहना है. இருக்கணும். சொல்லுங்க, வாய் தந்தா வியாதிப்படாத இருக்கணும். சொல்லுங்க, வியாதிப்படாத இருக்கணும். விடமாட்டேன், நான் வியாதிப்படாத இருக்கணும். व्याधि पर हम बोलना है कि हमें में कोई बीमारी नहीं रहनी है, हमें कोई बीमारी नहीं रहनी है. ஆமென். आमेन. இப்ப விசுவாசி சும்மா எப்ப பார்த்தாலும் காசுக்குது மாத்திரை வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு हमेशा கூடாது. पैसा है हम जाके दवाई खरीद के आएंगे करके ऐसा नहीं रहना है. வியாதி இல்லாத வாழ்வதே தேவன் நமக்கு ரட்சிப்பின் மூலமா கொடுத்திருக்கிறாரு. बिना बीमारी के जीना भी हमें उद्धार के द्वारा मिला है. கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்ற வாழ்க்கையை தான் கடவுள் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. कोई दुख के बगैर जीने के लिए भी परमेश्वर ने हमें वो जीवन दिया है. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். परमेश्वर का आशीर्वाद हमें धन संपत्ति देता है. ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். जो आशीर्वाद परमेश्वर की ओर से है वो हमें धन संपत्ति लेके आता है. ஆசீர்வாதம்ன்ற எவ்வளவு ஒரு பேக்கேஜ் தெரியுமா? आशीर्वाद बोलने से कितनी बड़ी बात है. வேதம் சொல்லுது பாருங்க, நீ போன வாரம் சொன்னல, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். पिछले सप्ताह मैंने बोला था कि धर्मी के घर को भी वो आशीष देते हैं. நீதிமான ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். धर्मी को आशीर्वाद देना ही परमेश्वर को पसंद है. அப்ப ஆசீர்வாதம் எங்க வருது? आशीर्वाद कहाँ आता है? முதல் சாப்டர்ல வருது. पहले ஆதியாகமம் புத்தகம். उत्पत्ति पहले अध्याय में ही आया है. அங்க ஆண்டவர் மனுஷனை ஆரம்பிக்கும் போதே ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर ने जब मनुष्य को सृष्टि किया तभी से ही आशीर्वाद आरंभ हुआ. அங்க ஆரம்பத்துல शुरुआत में ஆசீர்வதிக்கிறார். आशीर्वाद देते हैं. அதான் ஏதேன் தோட்டம் இனிமையும் இன்பமான தோட்டம். अदन की वाटिका इसलिए बोल रहे हैं कि बहुत ही आनंदित जगह है. கவனிங்க, அங்க ஒரு இடத்துலயும் தேவன் வேதனை உண்டாக்கவே இல்லை உலகத்துல. वहां पर कहीं भी कोई दुख नहीं था. நல்லது 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 என்று கண்டார்னு சொல்லிக்குது. सब कुछ अच्छा है करके उन्होंने देखा था वहां पर. எங்கன கெட்டது சொல்லிக்கிறாரப்பா? ஆதியாகமம் புத்தகம் வாசி பாருங்க, இல்லன்னா நாளைக்கு என்கிட்ட வந்து என்ன திட்டுங்க வந்து. आप उत्पत्ति का किताब पढ़ के देखिए. சும்மா சீரியஸா பேசுறேன் நான் இதெல்லாம். मैं बहुत ही अहम रूप से आपसे बोल रहा எனக்கு हूं. இதை ஏத்திக்கிறேன். मैं अपने खुद के लिए भी मैं प्रचार कर रहा உங்களுக்கு हूं. நான் பிரசங்கம் பண்ணல. सिर्फ आपके लिए प्रचार नहीं कर இத रहा நான் हूं. எனக்கு ஏத்திக்கிறேன். मैं अपने लिए भी कर रहा हूं. ஏன்னா நானும் சோர்ந்து போறேன். क्योंकि मैं भी कभी कभी थकान महसूस करता நானும் हूं. பலவீனப்படுறேன். मैं भी बलहीन हो जाता हूं. நானும் பணம் கஷ்டப்படுறேன். मैं भी पैसे की कभी मुझ में भी आती है. நானும் சில பிரசங்க இது ஜெபம் பண்ணிட்ட பிறகு நடக்காத போது சோர்ந்து போறேன். कभी कभार प्रार्थना करने के बाद भी बात नहीं होने से मैं भी निराश हो जाता हूं. நானும் சில புலம்புற ஆண்டவர்கிட்ட. मैं भी बहुत ही विलाप करता हूं. இந்த பாருங்க, எலெக்ஷனுக்கு अभी चुनाव के लिए भी ஜெபம் பண்ணோம். हमने प्रार्थना क्या की जॉब थी. मनो? क्या प्रार्थना किया था? ஆண்டவரே ஒரு நல்ல ஆட்சி வரணும். एक अच्छा सरकार बनना है करके हमने प्रार्थना किया था. அந்த ஆட்சி சொல்லுது. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சியை தருவோம்னு சொன்னாங்க. ये बहुत ही अच्छा सरकार मैं बनाऊंगा करके उन्होंने बोला था. நான் திருப்பி சொல்றேன், எந்த கட்சி கிடையாது. நான் मैं किसी पार्टी के तरफदारी नहीं कर रहा हूं. அதே நேரத்துல उसी समय நம்ம வாரம் இங்க ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமையில हम प्रति शुक्रवार को हम यहाँ पर प्रार्थना करते என்ன हैं. ஜெபிக்கிறோம்? हमने क्या प्रार्थना किया था? ஆண்டவரே இந்த 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 போதை பொருள், இந்த மாதிரி கெட்ட காரியங்கள், இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் கூடாத ஆண்டவரும் ஜெபம் பண்றோம். हमने हर सप्ताह हमने प्रार्थना किया था कि यहाँ पर कोई नशीली पदार्थें और गंदी बातें इस देश में नहीं होना है அப்ப அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வேணும்ன்றதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணோம். ऐसे एक सरकार बनना है करके हमने प्रार्थना किया था. இன்னொன்னு தீர்மானம் பண்றோம். हमने फिर निर्णय भी लिया था. ஆண்டவர் சொல்ல, நீ என்ன தீர்மானம் பண்றியோ பரலோகத்தில் உன்னுடைய சித்தம் செய்வது போல பூலோகத்தை செய்யணுமா, நீ தீர்மானம் பண்ணா நான் நடத்துவேன்றாரு.
जैसे स्वर्गलोक में सब कुछ तुम्हारे पसंदीदार होगा, वैसे ही यहाँ पर भी तुम्हारे पसंदीदारी होगा। तुम निर्णय लेना है। எலெக்ஷனா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், இல்ல ஒரு பொருளாதார விஷயமா இருக்கட்டும், நீங்க தீர்மானம் எடுத்து இந்த உலகத்தை மாத்த முடியும். चाहे वो चुनाव की बात हो या फिर वर्षा होने की बात हो, तुम निर्णय लेकर प्रार्थना करने से सब कुछ बदलेगा। அதனால தான் வந்து நம்ம மத்த கிறிஸ்துவ மாதிரி பேசக்கூடாது. हम बाकी मसीही लोगों के जैसे बात नहीं करना है। கர்த்தருக்கு சித்தமானது எது நடக்கட்டும் சார், परमेश्वर की जो पसंद है वो हो जाए करके ऐसा नहीं बोलना है। உங்க வீட்டுல நீங்க தான் வீட்டுக்கு தலைவர் சாம்தேவ், सामदेव ही उनके घर के बड़े हैं, அவர் தான் வீட்டுக்கு முடிவு எடுக்கணும். वही निर्णय लेना है उनके घर के लिए। அவர் என்ன பண்ணுவார்ல, वो क्या बोलेंगे? அவர் ஏதோ பேசிக்கிறாங்க, எல்லாரும் அவங்க வீட்டுல பேசுறாங்க. उनके घर वाले सब बात कर रहे हैं। அம்மா எனக்கு என்னமா தெரியும் அதை பத்தி, நான் என்னமா சொல்றது அப்படின்னு அவர் சொன்னான்னு வச்சுங்களேன். मुझे क्या मालूम है, मैं क्या बोल सकता हूँ करके वो बोलने से फिर அட மனுஷா, நீ தான் தலைவர் இந்த இந்த வீட்டுக்கு, तुम ही प्रधान हो, तुम ही बोलना है करके वो बोलेंगे। என்ன பண்ண ஏது பண்ண தீர்மானம் எடுக்காதங்கறான் என்ன இந்த தலைவர். क्या करना है क्या नहीं करना है कि वो प्रधान ही निर्णय लेना है। அப்ப அதே போலதான் वैसे ही நம்ம எப்படி வீட்டுக்கு காரியங்களுக்கு தீர்மானம் பண்றோமோ, நாட்டுக்கும் தீர்மானம் பண்றதுக்கு கடவுள் உங்களை என்ன जैसे வச்சிருக்கார். हम घर के बातों के लिए हम निर्णय लेते हैं, वैसे देश की बातों के लिए भी हम ही निर्णय लेना है। परमेश्वर ने हमें ऐसा चुन के रखा है। அதனால தான் கர்த்தருக்கு சித்தமானது அது நடக்கட்டும்னு சொல்றவங்க சரியா சத்தியத்தை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். इसलिए जो परमेश्वर की इच्छा हो वो हो जाए करके ऐसा प्रार्थना करना वो ठीक नहीं है। பாருங்க, அப்படி ஜெபம் பண்ணோம். हमने उस दिन प्रार्थना किया था, நானே சில வசனங்களை அனுப்பிச்சேன். मैंने कुछ वचन भी आपको भेजा था। எப்படின்னா இந்த புது கட்சியை ये जो नया पार्टी जो है, எல்லாருமே ஏளனமா சொல்லி பேசியிருந்தாங்க. सब लोग उसका मजाक उड़ा रहे ஆனா थे, வசனத்துல எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, लेकिन वचन के द्वारा परमेश्वर में से बोले, நான் தீர்க்கதரிசி கிடையாது, मैं भविष्यद्वक्ता नहीं हूँ, ஆனா தீர்மானமா ஜெபிக்க கத்துக்கணும். लेकिन हम निर्णय लेकर एक बात को निर्णय लेकर प्रार्थना करना सीखना है। 318 பேர் ஆபிரகாம் 318 பேரை வச்சு 5 ராஜாவை அடிச்சானா. 318 लोगों को रख के अब्राहम 5 राजाओं को उसने हराया। அப்ப அந்த வசனத்தை அனுப்பிச்சேன் இன்னைக்கு. मैंने ஆண்டவர் எனக்கு ஏந்திரச்சோனே என்ன இது வரும்ன்றத வசனங்களை கொடுத்தாரு எனக்கு. मैंने उस वचन को आपको भी भेजा था। அதுக்கப்புறம் उसके बाद தாவீது பெரிய கோலியாத் அடிக்கிறான். दाऊद एक छोटा आदमी था, वो बड़े गोलियात को मार गिराया। அதுக்கப்புறம் 4ஆம் தேதி फिर मैंने 4 तारीख को சிறு மந்தையே உனக்கு ராஜ்யத்தை தரேன் அப்படின்றாரு. हे छोटे वर्ग के लोग, तुम्हें मैं राज्य दूंगा करके मैंने वचन भेजा। உலகம் சின்னதா நினைச்சதுதான் உனக்கு சிறு மந்தை உனக்கு ராஜ்யத்தை தான் தரேன். संसार ने तुम्हें एकदम छोटा वर्ग समझा है, मैं तुम्हें राज्य दूंगा करके वो वचन है। மறுநாள் उसके बाद அந்த அந்த முடவன் எழுச்சி நடக்கிறான். அந்த வீட்டு உள்ள மேல இருந்து இறக்குறாங்கல்ல, அந்த கட்டில இருந்து இறக்குறாங்க, वो एक लंगड़ा आया था, वो यीशु से मिलने के लिए ऊपर से उसको लेके आ रहे थे। சுகமாக்கிட்டார் இயேசு, उसको चंगा कर दिया यीशु मसीह ने। ஜனங்கள்லாம் கண்டு वो लोग उसको देखकर கடவுளை மையம் படுனாங்களாம், वो परमेश्वर की महिमा करने लगे। இன்னைக்கு வந்து இந்த சின்ன ஒரு பார்ட்டி இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சது எல்லாருக்கும் ஒரு அதிசயம்ன்றாங்க. आज एक छोटा पार्टी ने इतना बड़ा जीत हासिल किया, लोगों को बहुत आश्चर्य हुआ। அது வேத வசனங்கள்ல இருக்குது பாருங்க, वो पवित्र शास्त्र के वचनों में है। அப்போ நீங்களும் நானும், நான் வந்து இந்த எலெக்ஷனை பத்தி பேச, நீங்களும் நானும் இந்த பூமியில உங்க வாழ்க்கையில உங்களுடைய காரியத்துல தீர்மானம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. आप और हम, मैं चुनाव की बातें नहीं कर रहा हूँ, आप और हम आपके जीवन के लिए भी कोई நிறைய காரியம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம், भजन संहिता 20 சங்கீதம் 20 भजन ஷதரமாகா லதரபாகா ஓலாமா ஷதரமாகா 20 भजन 1ல இருந்து 5 வரைக்கும் வாசிட்டு முடிச்சிடலாம். 1 से 5 तक पढ़ के खत्म करेंगे। ஏன்னா இமான் கேட்டார் சங்கீதம் வாசிக்கலாமாயா அப்படின்னாரு. இன்னைக்கு ईमान पूछे थे कि भजन संहिता पढ़ेंगे क्या, வாசிடலாம்யா. अभी हम पढ़ेंगे। ஓகே, 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 21. ஆபத்து நாளில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார். அதான் ஜெபம். ஆபத்து நாட்களில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். யாக்கோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி ஜெபம் சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். 1-2 வாசிங்க. 1 और 2 पढ़ेंगे। संकट के दिन यहोवा तेरी सुन ले,
याकूब के परमेश्वर का नाम तुझे ऊंचे स्थान पर नियुक्त करे, वह पवित्र स्थान से तेरी सहायता करे और सियोन से तुझे संभाल ले। आमीन। நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக சேலா वह तेरे सब भेंटों को स्मरण करे और तेरे होम बलि को ग्रहण करे। सेला। 4 அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக वह तेरे मन की इच्छा को पूरी करे और तेरी सारी युक्ति को सफल करे। நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக तब हम तेरे उद्धार के कारण ऊंचे स्वर से हर्षित होकर गाएंगे और अपने परमेश्वर के नाम से झंडे खड़े करेंगे। यहोवा तेरे सारे निवेदन स्वीकार करे। आमीन। என்ன சொல்றாரு इसमें क्या बोल रहे हैं? இந்த சத்திய ஆவியானவர் जो सत्य की आत्मा है உங்களை சகல சத்தியத்துக்கு நடத்துவார் तुम्हें सारे सत्य के मार्ग पर அப்ப चलाएंगे। என்ன சொல்லப்படுதுன்னா यहाँ पर क्या बोल இந்த रहे हैं? இந்த புஸ்தகம் இந்த சத்தியம் ये जो सत्य की पुस्तक है தப்ப ரைட் ஆக்கும் सारे गलत बातों को ठीक करेगा। இது சத்தியம் ஆவியானவர் ये पवित्र आत्मा முடிவை துவக்க வைப்பார் जो खत्म हो गया है उसको फिर से शुरू இந்த करेगा। சத்திய ஆவியானவர் ये जो सत्य की आत्मा है இழப்பை லாபமாக மாற்றுவார் जो हम हार गए हैं उसको हम இந்த लाभदायक சத்திய बनाएगा। ஆவியானவர் ये पवित्र आत्मा வாழ முடியாது ही बोलना है। வாழ வைப்பான் என்று சொல்லுவோம் हमें जीवन को रखेंगे करके हम बोलना है। ஒருத்தருக்கு ஏறலன்னு நினைக்கிறேன் आते आते बहुत ही उन्नति प्राप्त करूंगा சத்திய ஆவியான் நம்ம கூட இருக்கிறார் क्योंकि सत्य की आत्मा हमारे साथ है। ஒரு நாட்டையே மாத்தக்கூடிய சக்தி நம்ம கொடுப்பார்னா என் வீட்டையும் என் வாழ்க்கையும் மாத்தக்கூடிய சக்தியை ஆவியானுக்கு தரமாட்டாரா एक देश को बदलने की शक्ति हम में परमेश्वर रखते हैं तो क्या हम घर को बदलने வார்த்தை இங்க வந்துட்டோம் உள்ள போயிட்டோம் सब कुछ हमारे लिए भलाई परमेश्वर करेंगे करके वो जो वचन है उसको हम अंदर तक निगलना है। நான் அத ஏதன் தோட்டத்தை சொன்னேன் விட்டுட்டேன் அதை मैं अदन के वाटिका के बारे में बोला था, छोड़ दिया था। ரட்சிக்கப்பட்டப்ப நம்ம ஏதன் தோட்டத்து வாழ்க்கையை தான் கொண்டு போயிட்டாருன்னு சொன்னேன் हम उद्धार पाने के बाद हम अदन की वाटिका का जीवन हमें मिल गया। அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போயிட்டாரு ஆரம்ப கோட்பாடு நம்ம கொண்டு வந்துட்டாரு हमें एकदम शुरुआत में जैसा था वैसा लेके चले। ஆரம்ப கோட்பாடுல கண்ணீர் இல்ல கவலை இல்ல வேதனை இல்ல துன்பம் இல்ல வியாதி இல்ல எதுவும் இல்ல ஆரம்ப கோட்பாடுல उस जीवन में कोई आंसू नहीं है, चिंता नहीं है, दुख नहीं है, दर्द नहीं है आरंभ में। அப்ப ரட்சிப்பு என்பது ஆரம்ப கோட்பாடு वो उद्धार क्या है? वो शुरुआत में लेके जाना है। அதே பார்த்தா நம்முடைய வாழ்க்கை இருக்கு தேவன் விரும்புறார் ऐसे ही हमारा जीवन रहना करके परमेश्वर चाहते हैं। இன்னும் கூட ஆரம்ப கோட்பாடை காட்டிலும் எக்ஸ்ட்ரா वो शुरुआत से भी और ज्यादा, ஏன்னா அங்க தேவன் வெளியே இருந்தார் क्योंकि उस समय तो परमेश्वर बाहर இப்ப थे। இயேசு ரட்சிக்கப்பட்டு உயிர் தெழுந்து உள்ளத்தில் வந்துட்டார் लेकिन अभी परमेश्वर वो जीवित उठने के बाद वो अभी हमारे अंदर आ गए हैं। அதுதான் நம்ம இந்த மாசம் பார்த்தோம் சகலத்தையும் அவர் புதிதாக்குறார் इसलिए वो हमारे लिए सब कुछ नया करेंगे। சொல்லுங்க சகலத்தையும் புதிதாக்குவார் सब कुछ हमारे लिए नया சகலத்தையும் होगा। புதிதாக்குவார் सब कुछ नया करेंगे। சகலத்தையும் புதிதாக்குவார் सब कुछ नया நம்ம करेंगे। ஜெபம் பண்ணுவோம் अभी हम प्रार्थना करेंगे। திருவிருந்து அனுசரிப்போம் अभी प्रभु बोझ भी लेंगे।